வணக்கம். எல்லோருக்கும் பிரஸ் மீட்டிங்க்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு இந்து வியாபார சங்கம் மாநில தலைவர் எஸ் ஈஸ்வரன் ஆகிய நான் உங்களை வேண்டுவது, தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டும். தொழில் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இதனால் வியாபாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது. வளர்ச்சி பாதையில் விவசாயத்திலிருந்து பொருளாதாரங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விலை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா மாம்பழத்தையும் தெருவில் அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள்லாம். இதுக்கு விவசாயிகளுக்கு சரியான ஒரு உற்பத்தியை பண்ற விவசாயிக்கு அதை கூலா எடுத்து தயார் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறது, சந்தோஷமான விஷயம். ஆனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது தேங்காய்க்கு நிரந்தரமான விலைகளை உற்பத்தி பண்ணி ஒழுங்காக கொடுக்கணும். அப்போ விவசாயிகள் சந்தோஷமாக அடைவார்கள். நெல்கள் நெல் விளைய வைக்கிறாங்க, நல்ல விலை கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளைஞ்சா அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, குடோனில் வைக்க முடியல, தார்பாய் போட்டு மூட முடியல, மழைக்கு நினைஞ்சி வம்பா போகுது, விவசாயி பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு பாதிப்பும் அடையுது. வியாபாரி தான் விவசாயி, விவசாயி தான் வியாபாரி. விவசாயம் பண்ண எனக்கு உழவு அடிக்க தெரியும், விதைக்க தெரியும், நட்ட தெரியும், உழவும் அடிக்க தெரியும். எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வியாபாரியா இருக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்த புதியமுத்தூர்னு ஒரு கிராமம். இன்னைக்கு இந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற விவசாயம் ஃபுல்லாவே அழிந்து விட்டது, விவசாயமே கிடையாது. பக்க தொழிற்சாலைன்னா தொழிற்சாலையும் நிறைய தொழிற்சாலையும் அழிஞ்சு விட்டது. இப்படி ரெண்டுமே மாறி மாறி அழிந்து கொண்டே இருந்தா மக்கள் படித்துட்டு சும்மா இருக்கிறான். ஏன் பையன் படிச்சு இன்ஜினியரா இருக்கிறான், சிவில் இன்ஜினியர், வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் பண்ணா நிறைய நஷ்டமாகுது. கடைசியில் பார்த்தா இங்க கால் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். வேலை பார்க்க வியாபாரத்தை பண்ண முடியல, வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுது. அதனால வியாபாரம் உற்பத்தி நிறைய வேணும், தொழிற்சாலைகள் நிறைய வேணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். 1994 தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட் ஆலை ஆரம்பிச்சது. அந்த ஆலையில உற்பத்தியான பொருட்களை தமிழ்நாடு இந்தியாவுக்கு 40% பங்கு இந்தியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1 கிலோ காப்பர் அன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 கிலோ காப்பர் 250 இருந்து 300 ரூபாய்க்கு தான் வித்துச்சு. இன்னைக்கு அதே காப்பர் 950 இருந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறது. வீடு கட்டு தொழிலாளி, விவசாயி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. ராலி தொழில் சுத்தமா முடிஞ்சு போச்சு. தூத்துக்குடியில ஆர்பார் பக்கத்துல இருக்கு. தூத்துக்குடியில ஆர்பார் வேண்டாம்னு போராடினாங்க. இன்னைக்கு இருக்கு, துறைமுகம் இருக்கு, துறைமுகம் வேண்டாம் துறைமுகம் வேண்டாம்னாங்க. இன்னைக்கு துறைமுகம் இருக்கு, நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னாங்க. இன்னைக்கு பாருங்க, நமக்கு கன்னியாகுமரியில் துறைமுகம் வர ஆரம்பிச்சது, வேண்டாம் நம்ம எல்லாரும் போராடினாங்க. நம்ம டீம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போராளிகள் போராடுறாங்க, துறைமுகம் வேண்டாம் அப்படின்னு. அருமையான முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர் அப்படியே தூக்கிட்டு ஒரு கோடு தான். இந்த கோட்டுக்கு பார்த்தா தமிழ்நாடு, அந்த கோட்டுக்கு பார்த்தா கேரளா. கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாரு. தொழில் வளர்ச்சி அவர் கைப்பற்றிட்டு போயிட்டாரு. இப்படி கோட்டை தாண்டி அவர் கொண்டு போயிட்டாங்கன்னா இங்க பாருங்க ஆந்திரா, இதுக்கு ஆந்திராவுக்கு கொண்டு போயிடுறாங்க, இங்கிட்டு கேரளா கொண்டு போயிடுறாங்க. நம்ம வளர்ச்சி என்ன ஆகும்? இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல காப்பர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 பேர் வேலை பார்த்தாங்க. அங்க லாரி ஓடுனுச்சு, ஆர்பார் துறைமுகத்தை ஏற்றுமதி இறக்குமதி ஏற்பட்டுச்சு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1 லட்சம் பேருக்கு மேல வேலை பார்த்தாங்க. மார்க்கெட்ல, தூத்துக்குடி மார்க்கெட்ல, காவிரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா கூட்டம் அலைமோதும். இன்னைக்கு ஆளே இல்லை, புதியமுத்தூர்ல ஆள் இல்லை, ஜவுளி தொழில் நலிவடையுது. அப்போ என்ன பண்ணணும்? தொழிற்சாலைகள் அதிகமா வேணும். தொழிற்சாலை அதிகமா வந்தா என்ன பண்ணலாம்னா, படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுட்டு இன்னைக்கு டிப்ளமா, சிவில் இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. தெருவில் இறங்கி வேலை பார்க்க ரெடியா இருக்கிறாங்க, ஆனா வேலை இல்லை. கூலி வேலைக்கு போறது அவங்க தயாரா இல்லை. ஆனா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கார் ஓட்ட வைக்க, ஒரு கடையில் வேலை பார்க்குற, இந்த மாதிரி சாதாரண வேலைக்கு வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் பாதுகாக்கணும், படித்த பட்டாதாரியை பாதுகாக்கணும். உங்க பிள்ளைகளையும் நாளைக்கு பாதுகாக்கணும். நீங்க இருக்கிற அத்தனை பேரும் படிச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். அதுக்கு நல்ல தொழிற்சாலைகள் வேணும், எல்லா தொழிற்சாலையும் வேணும். அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சுத்தி கிராமங்கள், இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து சென்னை வரைக்கும் பாருங்க,
ரெண்டு பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் விவசாயம் கம்ப்ளீட்டா அழிஞ்சுது, விவசாயமே கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அவ்வளவு விவசாயம் இருந்தது, அதே மக்கள் தான் இருக்காங்க. அதை விட மக்கள் பல மடங்கு கூட்டிட்டாங்க, விவசாயம் பார்க்க ஆள் இல்லை. நாளைக்கு உணவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா தொழிற்சாலை வேணும், தொழிற்சாலை வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தொழிற்சாலையை வரவேற்கணும், தொழிற்சாலையில குறைபாடு இருந்தா சரி பண்ணணும். அதை விட்டுட்டு தொழிற்சாலையே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துல மலைகளே காங்கல, எல்லா மலைகளையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்க, இயற்கை வளம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யார் பாதுகாக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் பாதுகாக்கணும். நீங்க தான், உங்க முன்னாடி தான் எல்லாம் இருக்கு. நீங்க சேனல்ல போட்டு திருப்பி அந்த மலைகள் எல்லாம் காட்டினீங்கன்னா மலையில காட்டலாம். இன்னைக்கு பாத்தீங்க அண்ட பாதாளத்துக்கு போயிட்டு மலைகளே கிடையாது, எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க விவசாயம் குறைஞ்சிட்டு, உற்பத்தி குறைஞ்சிட்டு, வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு, இப்படி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா என்ன பண்றது? நாட்டில் என்ன பண்றது சொல்லுங்க? நீங்க தான் அதுக்கு, நீங்க தான் முன்னோடியா இருந்து ஒரு மீடியாக்கள் தான் நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து காட்டணும், உலகத்துக்கு காட்டணும். நம்ம உலகத்தில் வளர்ச்சி அடைஞ்ச நாடுங்கிறோம், தொழில் இல்லாம எப்படி வளர்ச்சி அடைகிறது? இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாத்தையும் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், காப்பர் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சரிதானா? நம்ம 40% நம்ம உள்நாட்டுல, இந்த காப்பர் உள்நாட்டுல இருந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனால இருந்து இறக்குமதி பண்றோம். இது வெளிநாட்டுல இருந்து சதிகள் பண்றத பாத்தீங்கன்னா, எட்டி வழிச்சாலைன்னா வேண்டாம், கூடங்குளம்னா வேண்டாம், துறைமுகம்னா வேண்டாம், ஸ்டெர்லைட்னா வேண்டாம், இப்படி எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னா நாம எப்படி வளர்றது? வேண்டாங்கிறத விட்டுட்டு எல்லாம் வேணும், ஆனா அது சரி பண்ணணும். என்ன குறைபாடு இருக்கு தொழிற்சாலையில், என்ன குறைபாடு இருக்கு அதை பார்க்கணும். குறைபாடு இருக்கா? நிச்சயமா குறைபாடு இருந்தா சரி பண்ணணும். எல்லா குறைபாடு இல்லையா அவனை ஊக்குவிக்கணும், மானியம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்படி வேலைகளை உற்பத்தியும் மானியத்தையும் கொடுத்து நம்ம வளர வைக்காத வரைக்கும் நம்ம தொழிற்சாலைகள் எல்லாம் அழியும். நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க முன்னாடி வரணும்னா தொழிற்சாலைகள் வேணும், விவசாயம் வேணும், எல்லாம் அரசாங்கம் நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு நாம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்த மக்களும் அரசாங்கமும் ஒண்ணுதான், அரசாங்கமும் ஒண்ணுதான், மக்கள் ஒண்ணுதான். மக்களுக்காக தான் அரசாங்கம், அரசாங்கம் மக்கள். இந்த ரெண்டையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைந்ததுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனா காலத்தின் கட்டாயம், தொழிற்சாலை வந்தே ஆக வேண்டும், தொழிற்சாலை திறந்தே ஆகணும், எல்லா தொழிற்சாலையும் ஓடணும். இதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன், தொழிற்சாலைகளை பூரா நான் ஆதரிக்கிறேன், ஸ்டெர்லைட் ஆலையும் ஆதரிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், துறைமுகம் போயிட்டு இருப்போம், அந்த துறைமுகம் இருந்திருந்தா நம்ம எவ்வளவு பேர் வளர்ச்சி அடைவாங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வேலை வேணும், வேலை வேணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் மீதி முடிவெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. தமிழ்நாட்டுல புற்றுநோய் எத்தனாவது இடத்துலமா இருக்கு? தூத்துக்குடி புற்றுநோயில தூத்துக்குடி எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லுங்க, நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க எத்தனாவது இடத்துல இருக்கு? 17வது இடத்துல இருக்கு. புற்றுநோய் 17வது இடத்துல இருக்கு, இப்பவும் இருக்கு. நாங்க சொல்ற ஒரே ஒரு நிமிஷமா, அந்த இயக்கத்தை நடத்தினது, அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினது, அந்த வியாபார சங்கத்தை இயக்குனது எல்லாம் நான் தான். அதுல என்ன பண்றாங்கன்னா, என்ன நாங்க அன்பு நண்பர், என்னோட அருமை நண்பர் வைகோ, மூத்த தலைவர் நல்லகண்ணு, அருமை நண்பர் நல்லகண்ணு, அதே மாதிரி எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள், நான் வியாபார சங்கத்தில் 25 வருஷமா வெள்ளையனாட்சி இணை செயலாளர் இருந்தேன், வெள்ளையனாட்சி, இப்படி நிறைய ஒரு இயக்கங்கள், கட்சி சாராதவங்க எல்லாம் இருந்துதான் அந்த போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, கூடங்குளத்துக்கு வாங்க போராட்டம் அப்படின்னாங்க. அப்பதான் கூடங்குளத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? அப்பதான் நினைக்கிறேன், கூடங்குளத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ அப்துல் கலாமை விட ஒரு நல்ல மனிதரை நம்ம தேசபக்தரை பார்க்க முடியாது. கூடங்குளத்துக்கு போராட்டம் வாங்கின பிறகுதான் எனக்கே தெரியும் இது சரியான ஒரு பாதை இல்லை. அப்போ போராட்டத்துக்கு இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லிதான் அதுக்கு பிறகுதான் அந்த இடத்த விட்டே விலகி
நான் வெளியே வந்தேன் தவிர மற்றபடி எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனா இப்ப அப்படி இல்லை. இன்னைக்கு எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு புற்றுநோய் இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது சர்வே பண்ண சொல்லுங்க, என்ன குறைகள்னு சொல்லணும். அதாவது இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலையால என்ன குறை, சிமெண்ட் குறையா இருக்கா வைக்க சொல்லுங்க. பாதுகாப்பு இல்லையா, அதுக்கு பொறியாளரை போட்டு பாதுகாக்க என்ன பண்ணணும் பாருங்க. என்ன தேவையோ அதை செய்ய சொல்லணும். மூடுங்கன்னா எப்படி? நீங்க வீடு கட்டுறீங்க, வீட்டை ஒரு அடி ரோட்ல தள்ளி கட்டிட்டீங்க, எந்த அளவுக்கு அதை பாதிக்க வயலன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து பண்ணணும். அவ்வளவுதான் பண்ணுவோம் தவிர ஃபுல்லாவே வேண்டான்னா எப்படி அர்த்தம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏமா நீங்க இப்ப எல்லாரும் நாங்கள் எனக்கு என்ன சொன்னா, எல்லா கட்சிக்காரங்களும் எங்களையும் மூல செலவு பண்ணாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் ஆட்கள் எல்லாம் ஆகிக்கொண்டாச்சுல நானும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். அவ்வளவு நல்ல பேச்சு, சரியான பேச்சாளர். நானே 5 நிமிஷம் பேசுனா மயங்கிடுவேன். அப்படி பேசக்கூடிய ஆள் தான் அவரு. அப்படி பேச முடியுதான் நாசகார செர்லைட் அப்படிம்பாரு அவரு. நானும் சேர்ந்து நாசகார செர்லைட் சொல்லுவோம். இப்படி சொல்லி சொல்லி எல்லாரும் பண்ணோம்னா இன்னைக்கு குஜராத்துக்கு அனுப்புங்க, குஜராத்துக்கு அனுப்பினா குஜராத்துக்கு அனுப்பியாச்சு. இன்னைக்கு அதானி இது குஜராத்துக்கு போயிட்டு காப்புறது அதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாநிலத்துக்காக போயிட்டு இருந்தா நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்றது போல வெளி மாநிலத்துக்கு அனுப்புங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டீங்க. இப்ப அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம மாநிலத்துக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. நம்ம நாடு வளரணுமா, நம்ம மாநிலம் வளரணுமா வளர வேண்டாமா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் போராடுறாங்க, போராடினா என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் என்ன பண்ணும்? ஐயோ எல்லாரும் போராடுறாங்க, நமக்கு ஓட்டு விடாதுன்னு பயம் வரும் அவங்களுக்கு. இந்த பயத்தினாலே பாதி என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிடாமே மூடி மறைக்கிறாங்க. அவ்வளவுதான். பயம்தான் அரசியல்வாதிக்கு பெரிய என்ன பண்ண பழகினம பயம். அவங்களுக்கு ஒட்டுமொத்த ஓட்டு அது நமக்கு என்ன ஆகுதுன்னா பழகினம், அவங்களுக்கு பயம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம அம்பா போய்கிட்டு இருக்கோம். முதல்ல இதை விட்டுட்டு நாம அதுல என்ன குறை இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து வாங்க. நீங்களும் இந்த வீடியோலாம் இருக்கு இல்லையா, அங்க என்ன இருக்குன்னு பாருங்க, கேளுங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலெல்லாம் கூப்பிடுங்க, ஒரு ரவுண்டு போங்க. உண்மையில எல்லாரும் சேர்ந்து போங்க. இதுல என்ன குறை இருக்குன்னு பாருங்க. குறை இருந்தா சிமிலி குறையா இருக்கா, சிமிலியை போட சொல்லுங்க. சுற்றுச்சூழல் குறையா இருக்கா, மரம் வைக்கணும், மரம் வைக்க சொல்லுங்க. என்ன வேணுமோ அதை செய்ய சொல்லணும். ஒருத்தருக்கு சாப்பாட்டுக்கு வச்ச 4 இட்லி வச்சுட்டு இட்லி மட்டும் வச்சுட்டு சட்னி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சட்னியை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்ம ஏற்பாடு பண்ண. இட்லி இல்லை சட்னி இல்லைன்னு சொன்னா 2 இல்லைன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? ஏதோ ஒண்ணு வச்சுட்டு 1 இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. தொழிற்சாலை வேணும்னா வேணும், வேண்டாம்னா தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலையும் வேண்டாம்னா கற்காலத்துக்கு போயிருவோம். ஏன் வேஷ்டி இருக்கு, இதை 10 பேர் கவர்மெண்ட் வச்சுக்கலாம். வெட்டி தந்தா இப்ப வெட்டி இருந்தா கூட 10 பேர் கவர்மெண்ட் வச்சு நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் வச்சுட்டு விவசாயம் பண்ண ரெடியா இருக்கமா சொல்லுங்க. என் வேஷ்டி நான் விவசாயம் பண்ணி போயிருப்பேமா, 2 ஏர் மாட்டை பிடிச்சிட்டு என் மாட்டை உழவு போட்டு என் வயிற்றுக்கு சாப்பிடுவேன். உங்க வயிற்றுக்குலாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. என்னமா தெரிஞ்சுக்கிட்டதுதான் உண்மை, தெரிஞ்சுக்கிட்டதுதான் லேட்டா. ஆமா எங்களுக்கு பாருங்க, நாங்க மட்டும் கஷ்டப்பட்டா பரவாயில்ல. இன்னைக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படுறேன், அடுத்த என் பேரை கஷ்டப்படுவான். இப்போ ஒவ்வொருத்தரும் தொழிற்சாலை வேண்டாம் கஷ்டப்பட்டா என்ன பண்றது சொல்லுங்க. நாங்க சண்டை போட்டு தான் இருப்பீங்க. இல்ல எவ்வளவு பேர் சண்டை போட முடியும்? அங்க ஒரு பெரிய இயக்கமே பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்றது? கூடங்குளத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்க, என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுல தொழில் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? இப்ப துறைமுகம் எங்க என்னாச்சு? தமிழ்நாடு துறைமுகம் வந்திருக்கும் இல்லையா, கன்னியாகுமரி துறைமுகம் வந்திருக்கும். எங்க எங்க சொல்றீங்க? துறைமுகம் நம்ம துறைமுகம் வந்திருக்காதா, கன்னியாகுமரி வந்திருக்காதா? சரி, இது அணுமின் நிலையம் வந்திருக்குல்ல, அது வரும்போது எவ்வளவு போராடினாங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா? நல்லா இயங்குதா இல்லையா? நீங்களும் சொல்லுங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. அணுமின் நிலையத்துக்கு எல்லாரும் போராடணும், நாங்களும் போராடுறோம். நீங்க நல்லா இருக்கா இல்லையா? நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அரசாங்கம் நடத்தினா நல்லா இருக்கு, நாம நடத்தினா நல்லா இல்லைங்கிற மாதிரி இல்லை. எது நடத்தினா நாங்க துணி தயார் பண்றோம். புதியமுத்தூர்ல துணியை வெட்டி தயார் பண்றோம். அந்த துணியை வேஸ்ட் துணி என்ன பண்றாங்கன்னா பெரிய அந்த குளங்களை பூரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, வேஸ்ட் துணியை எடுத்து பூரா பஞ்சாலைக்கு போயிருது, பலவடி திருச்சி அதை தலவாணியாகவும் மெத்தையாகவும் கொண்டு வராங்க. நமக்கு எந்த தொழிலுமே எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது. ஆனா வேஸ்ட் பண்றத நம்ம முதல்ல சரி பண்ணணும்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ புதியமுத்தூர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 2 குளம் இருந்துச்சு. துணியை பூரா வெட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட்டை பூரா குளத்துல அள்ளி போட்டுருவாங்க. அது குளமே நாசமா இருந்துச்சு. இப்போ துணிகளை பூரா என்ன பண்றாங்க, திருப்பூர்ல இருந்து இவங்க எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அதை இப்போ மறுபடியும் அதை தூசியாக்கி பொடுசா நொறுக்கி அதை என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் மெட்டீரியல் ஆக்கி எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க, தலவாணியாவோ மெத்தையாவோ பண்றாங்க. இதே மாதிரி எந்த தொழிலுக்கும் இல்லை ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை தேடுங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இப்பதான் கண்டுபிடிச்சிங்களான்னா எப்படி அர்த்தம் அது? சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா தமிழ் அரசு தரனாலும் ஒண்ணுதான், நல்லதான், எங்களுக்கு ஒண்ணு கிடையாது. அரசை முன்னெடுத்து நடத்தினா ஒண்ணு இல்லை. சொல்லுங்க.